எல்லாருக்கும் வணக்கம். தம்பி காளிதாஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கனால எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியுது. அவருடைய உண்மையான உழைப்புகள் எதுவும் யூடியூப்லையும் அவர் செஞ்சுருக்கிறதுகளை பாராட்டுறது வெளிநாடுகளில் பார்த்து எவ்வளோ பேர் பெருமையாக சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம ஊருக்கு கிடைத்த பெரிய மண்ணின் வைரம் அவர். எத்தனையோ பல கூட 3000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் சொன்னதாக கீழடி அளவுக்கு உள்ள சில கல்வெட்டுகளை பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் அவருடைய பெருமை வந்து நம்ம பக்கத்துக்கு நம்மளுக்கு தெரியலை. அதுதான் அப்படிப்பட்டவர் நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் பல இந்த ஊருக்காக நின்றுக்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. இவரை நம்ம கொண்டாடலாம், வேற யாரும் கொண்டாடுவான்னு தெரியல. அது எனக்கு சமகாலத்தில் இருக்கனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு அவங்க கண்டெடுத்தாங்க இவங்க கண்டெடுத்தான்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்ந்து நம்மளை பார்த்துக்கிருக்க இதை செய்கிற அந்த அருமணி வந்து இதை நீங்கள் தெரிய வேணாம். அதை வந்து மனசில் பாராட்டுற அளவுக்கு மக்கள்கிட்டையும் நம்ம பொதுமக்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு பெரிய ஆதங்கம் இருக்குது. அவங்க சுயநலம் தான் அது நினைக்கிறேன். அவங்களும் அவங்க வீட்லேயோ அவங்க பிள்ளைங்களுக்கோ வந்தால் தான் நினைக்கிறாங்க ஒழிய ஒரு பொதுவாக ஒரு ஊக்காக அவர் பண்ணுறாருங்கிறத யாரும் நினைக்கல. அந்த அதை யாரும் பாராட்டுறதும் சரி, அவருக்கு பின்னூட்டம் யாரோ போடுறாங்க. நம்ம ஊருக்காரங்க யாரும் அதை பெரிய பண்ணுறது கிடையாது. எனக்கு இந்த விளிம்புநிலை மக்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. போன தடவை சொல்லும் போது பரிசு கொடுக்குறது எல்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்க முடியலை, ஏன்னா வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிடறாங்கன்னு. இல்லை, வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம பிள்ளைங்க அவங்களே மீட் பண்ண முடியும்னு நான் போன சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போய் முன்னேற முடியும். அதுக்கு நானே உதாரணம் நிறையா பார்த்துருக்கேன். 1980களில் நான் படித்தது CA. அன்னைக்கு பாசிங் 100 பேர் எழுதுனா 1 பேர் பாஸ் பண்ணி சிரமம். நுழையிற இடத்துல பார்த்தா 90% கிராமின் அல்ல மேல்தட்டு கிராமின்ஸாக இருந்தாங்க. மேல்தட்டு மக்கள் ஒரு 5%. சமூகத்துக்கு ஒருத்தவங்க CA படிப்பாங்க. எந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் கிடையாது. அப்போ நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, இது படிக்கலைன்னா லைஃபே போயிருமேனு. அதே மாதிரி நாங்கள் படித்தோம். பட் ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்ம அந்த சமூகத்துக்கு முன்னாடி மேலே வரணும்னு படித்தோம். இன்றைக்கி எல்லாம் பெரிய லெவலில் இருக்கும். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு கோனார்னா கோனாரில் ஒருத்தங்க, ஒரு கல்லர்னா கல்லர் சமுதிரம் மாதிரி அவங்கெல்லாம் இன்னைக்கு நேற்று நடந்த எங்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது. அதில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, இந்த யார் பிற்படுத்த சமூகத்திலேருந்து வந்தோமோ அவங்கன்னா பெரிய உயர்ந்த நிலையில் நிற்கிறோம். அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்ச வாத்தியார்கள் சார் வாங்குறதுல பாதி பங்கு கூட சம்பளம் கூட வாங்கலை ப்ரைவேட் ஸ்கூலில். அது அவங்களுக்கு தெரியலை. ப்ரைவேட் ஸ்கூல்ல கட்டடம் நல்லா இருக்கும், ட்ரெஸ் நல்லா இருக்கும், டீச்சிங் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் வேலை கிடைச்சாலும் போயிருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காதனால தான் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அர்ப்பணிப்போட நம்ம கிடைக்கிற டீச்சர்ஸ் தான் முக்கியம்.